Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நெல்லை மாவட்டம் தேவர்குளத்தில் தேவர் சமுதாயத்தினரை குறிவைத்து வழக்கு பதிவு செய்யப்படுவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா, வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, தேவர்குளம் காவல்துறையினர் ஜாதி ரீதியாக செயல்படுவதாகவும் பொய் வழக்கு போடுவதை கண்டித்தும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அறவழி போராட்டத்தை முன்னெடுத்த பொதுமக்களின் மீது நடத்தப்பட்டு இருக்கும் தடியடி நடத்தியது கடும் கண்டனத்துக்குரியது என டிடிவி தினகரன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் தேவர்குளம் வன்னிக்கோணந்தல் பகுதியைச் சேர்ந்த 9 கிராம மக்கள் மீது ஒருதலை பட்சமாக பொய் வழக்குகளை பதிவு செய்வதாக தேவர்குளம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் மீது தொடர் புகார்கள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் பொய் வழக்குகளை பதிவு செய்யும் தேவர்குளம் காவல் நிலையத்தை கண்டிக்கும் வகையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் இசக்கிராஜா தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் மீது தடியடி நடத்தியிருக்கும் காவல்துறையினர் இரக்கமற்ற செயல் கண்டனத்துக்குரியது என டிடிவி தினகரன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பொதுமக்களின் புகார்களை விசாரணை செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை எவ்வித காரணம் இல்லாமல் பொதுமக்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்வதும் அறவழியில் போராடியவர்கள் மீது அடக்குமுறையை கையாண்டு தடியடி நடத்தியிருப்பதும் உச்சபட்ச அராஜகம் எனவும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். எனவே பொதுமக்கள் மீது பொய் வழக்குகளை பதிவு செய்வதாக தேவர்குள காவல் நிலைய காவலர்கள் மீது எழுந்துள்ள புகார்களை முறையாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அப்பகுதி மக்கள் மீது பதியப்பட்ட பொய் வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என காவல்துறை மற்றும் தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் என தனது அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி ராஜா. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.